சிம்மம், தவறான தொடர்புகள், ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த மே மாதம். ஏமாந்துட்டே நினைக்காத, தப்பிச்சுட்டே நினைச்சுக்கோ. இது உனக்கு தேவையில்லை. என்னங்க நடக்க போகுது? ஒரே கேள்விக்குறியா இருக்கு. எஸ், எனக்கு புரியுது. இருந்தாலும் சரி, நீங்க வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஏன்னா நம்மளுடைய சேனல்ல மட்டும்தான் உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்டும் ஜோதிடம் சம்பந்தப்பட்டும் நிறைய வீடியோஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்க போகுது. சிம்மம் காலச்சக்கரத்துடைய 5வது ராசி. இந்த ராசியோடைய அதிபதி வந்து பாத்தீங்கன்னா ஒளி பொருந்திய சூரியன் தான் இந்த ராசியோடைய அதிபதி. அதாவது சூரியன் அப்படின்றவரு இந்த பிரபஞ்சத்துக்கே ஒளி. அப்ப சிம்ம ராசியில பிறக்கிற நீங்க சும்மா வாங்க, நீங்க இருக்கிற இடத்துலதான் வந்து ஒளியே இருக்கும். அதாவது நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க எல்லாருமே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு மிக மகத்தான சிறந்த மனிதர்கள் தான் இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய நபர்கள். சோ இந்த சிம்ம ராசிக்கு இந்த மே மாதத்துல கரியரா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்ஸா இருக்கட்டும், இல்ல படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல என்ன மாதிரி நன்மைகள் நடக்க போகுது, இல்ல எந்த மாதிரி விஷயங்கள் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிம்மராசிக்கு ஃபர்ஸ்ட் கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்குன்னு பாக்கலாமா? சிம்மராசிக்கு ராசியில இப்ப கேது வந்து உட்கார்ந்துருக்காருங்க. அப்படியே சும்மா ஸ்ட்ராங்கா ஜெய்ஜாண்டிக்கா ரொம்ப திமுறா வந்து உட்கார்ந்துருக்காரு. கேது அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. சிம்ம கேது அப்படின்றது சும்மா கிடையாதுங்க. சிம்மம் அப்படின்றது ஆளுமை. ஸோ ஆளுமை பொருந்திய இடத்துல வந்து கேது வந்து இருக்கும்போது ரொம்ப பவர்ஃபுல்லா ஃபியூயல் ஆட் பண்ற மாதிரி. ராசிக்கு அப்படியே 7ஆம் வீட்ட ராகு, ஆஸ் யூஷுவல் ராகு அதோட மாய வேலையெல்லாம் வந்து 7ஆம் வீட்டுல உட்காந்து காமிப்பாரு. அடுத்து ராசிக்கு 8ஆம் இடத்துல அஷ்டம சனி. சிம்ம ராசிக்கு தான் இப்ப அஷ்டம சனி நடக்குது. எஸ், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய், ஆட்சி பெற்ற நிலையில செவ்வாய் இருக்காரு. ராசிக்கு 10ஆம் இடத்துல புதன், சூரியன், 11ஆம் இடத்துல சுக்கிரன், குரு. சோ இதுதான் வந்து சிம்ம ராசிக்கு இந்த மே மாதம் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான கிரக நிலைகள். இதுல என்ன ஒரு விஷயம்னா, சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனினால நிறைய பேர் கஷ்டப்பட்டிருப்பீங்க. உண்மையை ஒத்துக்கோங்க. எத்தனை பேர் கஷ்டப்பட்டீங்க? இருக்கும், கண்டிப்பா இருக்கும். முதுகு வலி, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 45 வயசுல இருந்து 60 வயசு இருக்கிற சிம்மராசிக்கு வந்து பாருங்களேன், முதுகு வலி, எலும்பு சார்ந்த விஷயங்கள், மூட்டு வலி, இந்த மாதிரி வந்து இந்த ஏஜ்ல இருக்கவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணிருக்கு. இன்னும் சொல்லப்போனா வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாமே நீங்க பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்கன்னா, அஷ்டமம் அப்படின்றது உங்களோட வாழ்க்கையில ஒரு திருப்பு முனைய புரட்டி போட்ட ஒரு காலகட்டம். கடந்து வந்துட்டீங்க. ஒரு 1.5 வருஷம் நீங்க கடந்து வந்துட்டீங்க இல்லையா? அது மிகப்பெரிய விஷயம். அடுத்து 1 வருஷத்துக்கு கடந்து வந்துருங்க. ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு குரு சப்போர்ட் பண்றதுக்கு வராது. சரி, ஏதாவது நம்மளுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது யாராவது ஒருத்தர் வந்து சப்போர்ட் பண்ணணும்ல. அப்ப யாருதான் நம்மளுக்கு சப்போர்ட் பண்றது? சிம்மத்துக்கு யாருதாங்க சப்போர்ட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் வந்து அமர்ந்து ஏதோ ஒரு வகையில நான் வந்து காப்பாத்துறேன் உன்ன அப்படின்ற மாதிரி உச்சமா வந்து காப்பாற்ற போறாரு. இந்த குரு பகவானுடைய 9வது பார்வை சனியின் மேல வந்து விடுறதுன்றது அடுத்த கட்ட சிறப்பு. ஸோ சனியோட ஆட்டம் இனிதே முடிய போகுது அப்படின்றத நீங்க வந்து தைரியமா நான் சொல்லுவேன். ஸோ பட்ட கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் துயரத்துக்கும் குரு பகவான் உங்களுக்கு வந்து துணையா நிக்க போறாரு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வேணா, 9ஆம் இடத்துல இப்போ செவ்வாய் இருக்காரு. ஸோ 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்மம் வந்து இயல்பாவே ரொம்ப வந்து ஒரு கோவப்படக்கூடியவங்க. வாழ்க்கையில வந்து எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா சட்டுன்னு முடிவு எடுத்துருவீங்க. சரி, நிறைய நல்ல விஷயம் உங்ககிட்ட இருக்கு. பட் ஒரு சில விஷயங்களை நீங்க வந்து தவிர்க்கணும். அப்போ 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது தந்தை ரீதியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மாதமா இந்த மே மாதத்தை நான் பாக்குறேன். அப்பா மகன், இல்ல அப்பா மகள், ஏதோ ஒரு வாக்குவாதம், ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பூர்வீக சொத்துக்கள்ல ஒரு சில பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். அது அப்படியே இழுத்துட்டே போதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இழுத்து போகுது, 15 வருஷம் இழுத்து போகுது, முடிவே வரல. எப்பதாங்க முடிவு வரும் அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள அந்த சந்தேகம்லாம் இருக்கு. பட் அந்த ஒரு சந்தேகத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற அளவுக்கு குருவோட பார்வை வந்து உங்களுக்கு செயல்பட போகுது. சரி, இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னங்க, தவறான உறவுன்னு கேட்டீங்கன்னா, தப்பான உறவு, தவறான உறவு, இந்த மாதிரி உறவு கேர்ஃபுல்லா இருக்குன்னா, சிம்மராசிக்கு ராசியில இப்ப கேது இருக்காரு இல்லையா? நம்ம அதுக்கு தெரியும். பட் ராசிக்கு 7ல ராகு இருக்காரு. இந்த ராகு என்ன பண்ண தெரியுங்களா? நீங்க நல்லாதான் இருப்பீங்க, தேவையில்லாத கெட்டவர்களோட சவகாசத்தை ஏற்படுத்தும், அவங்களால அசிங்கப்படுறது, அவமானப்படுறது, இது எல்லாருக்குமே நடக்குமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. உங்களுடைய சுய ஜாதகத்துல இந்த ராகு கேது தோஷம் ரொம்ப பலமா இருக்கு. நீங்க சிம்ம ராசியா இருக்கீங்க அப்படின்னா உங்க ராசிக்கு
ராசியிலயும் 7ஆம் வீட்லயும் ராகு கேது இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு தான் உட்காருங்க. ஸோ தேவையில்லாத உறவுகளுக்கு இருந்து பிரச்சனை வரும். ஆஃபீஸ்ல இருக்கீங்கன்னா கொஞ்சம் கவனமா ஜாக்கிரதையா, தெரியாதவங்க கிட்ட பேசாதீங்க. நான் புதுசா போய் யார்கிட்டயாவது போய் பேசுறேன், நான் நட்பு நான் பாராட்டுறேன், சந்தோஷமா நான் அவங்க கூட இருக்கேன் அப்படின்னா இந்த மே மாதம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. தேவையில்லாத உறவு கிட்ட இருந்தும் இல்ல தேவையில்லாத நண்பர்கள் கிட்ட இருந்தும் அசிங்கப்படுறது, அவமானப்படுறதுலாம் இந்த மாதம் கொஞ்சம் நடக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். அடுத்து கரியரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மேஜரா அதாவது சேஞ்ச் இருக்கா? ஏன்னா ராசிக்கு 10ல உங்களுக்கு என்னென்ன கிரகங்கள் இருக்கு? புதன், சூரியன். ஸோ இப்போ மேஜரா அதாவது சேஞ்ச் இருக்கா, மேஜரா அதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய பாசஸ் கிட்ட இருந்து இல்ல உங்களுடைய வேலையாட்கள் அதாவது கூட இருக்க கொலீக்ஸ் இவங்க கிட்ட இருந்தா பெரிய சப்போர்ட்டை நீங்க எதிர்பார்த்துட்டு காத்திருந்தீங்கன்னா இருக்காதுங்க. அந்த அளவுக்கு பெரிய சப்போர்ட் உங்களுக்கு இந்த மாதம் இருக்காது. அதை கொஞ்சம் நீங்க மைண்ட்ல வச்சு கொஞ்சம் கால்குலேட் பண்ணி கொஞ்சம் நீங்க ஒர்க் பண்ணணும். தொழில் ரீதியா இருக்கவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குமா? பிசினஸ்ல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வருமா? இல்ல நான் டாப் லெவல்ல வந்துருவேன், நல்லா இருக்கா? ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? ஏன்னா நிறைய சிம்மராசிக்காரங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுலயே கொஞ்சம் அப்படியே யோசிச்சுட்டே இருப்பீங்க, பண்ணலாமா வேணாமா, இவ்வளவு பெரிய தொகையை கொண்டு போய் இங்க போட்டா நான் லாஸ் ஆயிடுமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டா இருக்கு. பட் கவலைப்பட வேணாம். ஒரு வகையில இந்த ராகு உங்களுக்கு எடுத்து பண்ணா கூட, ராகுன்றது வெளிநாட்டு கிரகம், ஃபாரின் கிரகம், வெளிநாட்டு கிரகம், வெளிநாட்டு வாழ் மக்கள். ஸோ ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால நீங்க ஃபாரின்ல இருக்கீங்க, சப்போஸ் நீங்க ஃபாரின்ல இருக்கீங்க, வியாபாரம் பண்றீங்க அப்படின்னா சூப்பரான மாதம். எதிர்பார்த்ததுல அதிக அளவுல பணம் நீங்க ஈட்டக்கூடிய ஒரு மாதம். சரி, ராகு எதுவுமே கெட்டதான் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு நிழல். ராகு கேது அப்படின்றது ஒரு நிழல், ஷேடோ. அந்த ஷேடோ எது தனக்கேற்ற மாதிரி கண்டிப்பா ஏதாவது ஒரு வேலையை காமிச்சிடும். ஏதாவது ரூபத்தை எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஏதாவது ஒரு மாற்றத்தை காமிக்கும். அப்போ ராகு உங்களுக்கு 7ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய இந்த ராகு வெளிநாட்டு வாழ்ல இருக்கவங்க, வெளிநாட்டு வாழ் மக்களுக்கு எல்லாருமே ஒரு சூப்பரான எக்ஸலண்டான ஒரு மாதம் வந்து இந்த மே மாதம். ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் எப்படி இருக்க போகுது? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? மேரேஜ்க்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கா? எஸ், கண்டிப்பா இருக்கு. குரு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்காரு இல்லையா? ஸோ எக்ஸலண்டாவே இருக்கு. நீங்க வந்து கவலையே பட வேணாம். ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைக்கக்கூடிய இடத்துல இருக்காரு. ஸோ பெற்றோர்களால நிச்சயப்பட்டு அமைக்கப்பட்டு ஒரு வாழ்க்கை துணை உங்களோட லைஃப்ல வந்து உங்களை வந்து மேல மேல கொண்டு போகக்கூடிய இடத்துல வந்து அவங்க கண்டிப்பான முறையில வந்து இருப்பாங்க. என்ன ஒண்ணு, அவங்களுக்கும் உங்களுக்கும் நிறைய ஈகோ கிளாஷஸ் வரும். ஈகோ கண்டிப்பா வரும். அது ஒரு விஷயத்த மட்டும் நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் அதே தான். வேறுபட்ட கருத்துக்கள் உங்களுக்கு எப்பயுமே வந்துட்டு இருக்கும். ராசியில கேதுவும் 7ல ராகு இருக்கும்போது வேறுபட்ட கருத்துக்கள், ஏதோ யாரோ ஒரு வேற்று கிரக வாசிக்கிட்ட நான் வாழ்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுங்க. இது என் ஹஸ்பண்டே இல்லை, இது என் மனைவியே இல்லை, கல்யாணம் பண்ணும்போது நல்லதா இருந்தா இப்ப அவ மாறிட்டா அப்படின்ற ஒரு ஃபீல் எல்லாம் உங்களுக்கு கடந்த ஒரு 2 வருஷமா வந்திருக்கும். பட் இது தொடரக்கூடாது அப்படின்னா நீங்க இதை புரிஞ்சுக்கோங்க. கிரகநிலை இப்படி இருக்கு, ஸோ நம்ம இப்படி மாறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ மேரேஜ்க்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாமே நல்லா இருக்கு. அதுக்கு எல்லாமே நீங்க முயற்சி பண்ணலாம். படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் பேரண்ட்ஸ்ல இன்வால்வ் ஆகலாமான்னு கேட்டீங்கன்னா எஸ், உங்களுடைய குழந்தையோட விருப்பத்துக்கு ஏற்ப விட்டுருங்க. போட்டு அப்படியே திணிக்கிறேன்னு போய் திணிச்சு எதையாவது ஒண்ணு பண்ணிடாதீங்க. உங்க குழந்தைகளோட விருப்பம் என்னவோ அதை நிறைவேற்றக்கூடிய இடத்துல நீங்க எப்பயுமே இருக்கிறது அப்படின்றது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பலனையே வந்து கொடுக்கும். மொத்தத்துல சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனான சூரியன் ராசிக்கு 10ஆம் இடத்துல போயிட்டு சும்மா ராஜா மாதிரி உட்கார்ந்து இருக்கிறது அப்படின்றது சூப்பரு. ராசியிலேயே கேது வந்து உட்காந்து நல்லா இருக்குப்பா, இங்கே நான் இருக்கேன், இன்னும் அடுத்து ஒரு 8 மாதம் 9 மாதம் இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் ராசியிலேயே வந்து அமர்ந்திருக்காரு. சூப்பர், நல்லா இருக்கு, கவலைப்பட வேணாம். கடகராசி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறோம், என்னோட வாட்ஸ்அப் மூலமா உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணிக்கலாம். இது முழுக்க திருக்கணித பஞ்சாங்கத்தின் முறைப்படி மட்டும்தான் இருக்க போது. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.